இந்த எக்ஸ்ரேல இருக்கிற அம்மாக்கு 40 வயசுலயே மூட்டு வலி வந்துருச்சுங்க. ரொம்ப நேரம் நின்று வீட்டில் வேலை பார்க்குறப்போ, கீழே உட்காந்து எந்திரிக்கிறப்போ, மாடிப்படி ஏறுறப்போ, இறங்குறப்போ, ஏன் சில நேரத்தில் உட்காந்து எந்திரிக்கிறப்போ கூட மூட்டில் அப்பப்போ வலி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு 40 வயசுல என்ன பிரச்சனை இருக்குன்னு வாங்க பார்ப்போம். மூட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளோட தொடை எலும்பும் கால் எலும்பும் சேர இடத்துல இருக்கிற ஜாயிண்ட்டுங்க. அதுக்கு மேல ஒரு சிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இருக்கிற ஸ்பேஸ் பாருங்க, வெளிப்பக்கத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதாவும் உள்பக்கத்துல ஸ்பேஸ் கம்மி ஆகிறதும் இருக்கிறத நோட் பண்றோம். இதுதாங்க ஸ்டேஜ் வைஸா கேட்டகரை பண்றாங்க. இதுதான் தேர்ட் ஸ்டேஜுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்களோட பெல்விஸ் பெருசா இருக்கிறதுனால ஹிப்பு ஷாஃப்ட் ஆஃப் ஃபீமரில் இருக்கிற ஆங்கிள் மாறுறதுனால மோர் மீடியலா வெயிட் போயிட்டு இருக்கு. அதனால வியர் அண்ட் டியர் ஆகுதுங்க. பட்ல இருக்க மசில் நேச்சுரலாவே பெண்களுக்கு வீக் ஆயிடும் இந்த ஏஜ்ல. ஏன்னா 10% டீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஜாயிண்ட்ல தொடை எலும்பும் அதுக்கு மேல ஒரு சிப் இருக்குங்க. அதுதான் ஒரு புள்ளி மாறிங்க. ஃபோர்ஸ் போறதுடைய அளவை ஈஸியா நீக்கி ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. அதுவும் வியர் அண்ட் டியர் இருக்கான்னு பார்த்தா கிடையாதுங்க. ரைட் நீல கிரேட் 3 ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. ஆனா அது பயப்படுற அளவுக்கு இல்லைங்க. அதே பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லயும் பெயின் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கேப் அதிகமா இருக்கு, கம்மியா இருக்குங்க. ஆனா இந்த இடத்துல பெட்லோஃபெமரல் ஜாயிண்ட்ல இருக்கிற ஸ்பேஸ் கொஞ்சம் நேரோ டவுன் ஆயிருக்கு. இது மெக்கானிக்கலிங்க, அனட்டாமிக்கலி கிடையாது. ஏன்னா இங்க இருக்கிற மசில்ஸோட வீக்னஸ் அதிகமா இருக்கிறதுனால நீல ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் போகுங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்றப்போ, முட்டி மடக்கிறப்போ. அது எக்ஸசிவா இருக்கு. இவங்களுக்கு அப்ரோப்ரியேட்டா மசில்ஸ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு மேனுவல் தெரப்பி பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்றது மூலியமா பெயின் ஃப்ரீயா லைஃப் லாங் இருக்க முடியும். அப்போ மூட்டு தேய்மானத்தை என்ன பண்றது அப்படின்ற கேள்வி இருக்கும். அதுக்கு தாங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு ரெகுலரா சைக்கிளிங் கொஞ்ச நாள் பண்றப்போ நீல இருக்கிற வியர் அண்ட் டியர் எல்லாமே ஹீல் ஆகுங்க. அது ஆர்டிகுலர் கார்ட்லேஜ்னு சொல்லுவாங்க. அது ஹீல் ஆக பெர்மனண்டா டேமேஜ் ஆன செல் எல்லாம் ஹீல் ஆகி முடிச்சிருங்க. அப்போ ஆக்டிவா ஹெல்த்தியா இன்னும் இருக்க முடியும். மூட்டு தேயறதுக்கு முக்கியமான காரணம் மெக்கானிசம் ஆல்டர் ஆகுறது. மெக்கானிசம் ஆல்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மசில்ஸ்ல சில இடத்துல வீக்காகவும் டைட்டாகவும் இருக்கிறது தான். அப்ராப்ரியேட்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க, பெயின் ஃப்ரீயா வாழுங்க. ஃபார் ஆக்டிவ் ஹாப்பி ஹெல்தி ஏஜிங் டாக்டர் ராம் பிசியோ.